இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிற திட்டங்கள் எப்படி தெரியுமா? அவங்க சொல்ற டபுள் இன்ஜினும் கிடையாது, டப்பா இன்ஜினும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசாங்கம் என்பது ஜெட் இன்ஜின் சொல்றான் பார், அதாவது விமானத்தையே வேகமாக ஒரு ஜெட் இன்ஜின். மொழிக்காக போராடிய திராவிட முன்னேற்ற 10 சட்டமன்ற உறுப்பினர் தூக்கி எறிந்து விட்டு அதிமுக காரர்களை இன்றைக்கு 25 என்று சொல்லி நீங்கள் எல்லாம் மொழிப்போர் தியாகி கூட்டம் நடத்துகிறீர்களே, உங்களுக்கெல்லாம் வெட்கம் இல்லையா? மானம் இல்லையா? சூடு சொரணை இல்லையா? திருப்பரங்குன்றம் முருகனை அவமானப்படுத்தி விட்டார்கள். முருகன் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மும்மொழி கொள்கையில் தான் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் பல்வேறு தாக்கீதுகளை அனுப்பிய பொழுது கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டமன்றத்திலே நிமிர்ந்து சொல்லுகிறார், நீ எத்தனை 1000 கோடி ரூபாய் நீ கொடுத்தாலும் தாய்மொழியான தமிழும் ஆங்கிலமும் இருமொழி கொள்கை, அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இருமொழி கொள்கை தான் தமிழ்நாடு என் கொள்கை என்று சொல்லுகிறார். நான் இப்ப திருப்பி கேட்கிறேன், ஏதோ பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கிற தமிழை மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்றவில்லை. ஆன்மீக பெருமக்கள் அன்றையிலிருந்து இன்றைக்கும் பாடப்படுகிற 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம், திருவாசகம், திருஅருட்பா, திருப்புகழ் என்கிற இந்த தமிழை, ஆன்மீக தமிழை காப்பாற்றுவதும் திராவிட மாடல் ஆட்சி திமுக தான். டபுள் இன்ஜின் வந்தால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. ஏன்னா உத்தரப்பிரதேச நீங்க தானே ஆள்றீங்க, பீகார்ல நீங்க தானே ஆள்றீங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா இந்த ரயில் இருந்து இறங்குறத நான் அப்படியே பார்க்கிறேன். தமிழ 10 பேர் தான் இறங்குறான், 90 பேர் உத்தரப்பிரதேச பீகார் தான் இறங்குறான். எங்கப்பா வந்தீங்கன்னு கேட்டா இத்தனாறு வேலைக்கு நாங்க வந்திருக்கோம். இளைஞர்கள் தமிழ்நாட்டிலே பல மாவட்டங்கள் இருக்கலாம், ஆனால் அப்பேற்பட்ட மாவட்டங்களில் இந்த மாவட்டத்திற்கு சிறப்புகள் உண்டு. நாட்டிலே சுயமரியாதை திருமணம் காலாகாலமாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் காவிரி டெல்டா பகுதியிலும் வட மாவட்டம் என்று சொல்லப்படுகிற பழைய வடார்காடு, இன்றைய திருவண்ணாமலை, இந்த திருமணங்கள், பகுத்தறிவு திருமணங்கள் நடைபெறுகிற மாவட்டங்களில் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற மாவட்டங்கள் எங்கள் மாவட்டம் அதில் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட பகுத்தறிவு திருமணத்திற்கு வித்திட்ட மண் எதுவென்று சொன்னால் இந்த விருதுநகர் மாவட்டம்தான் இந்த பகுத்தறிவு திருமணத்திற்கு முதலாக வித்திட்ட மண் இந்த மண். 1928ஆம் ஆண்டு சுக்கிலிநத்தம் என்கிற ஊரில் தந்தை பெரியார் தலைமையில் நடைபெற்ற திருமணம் தான் பகுத்தறிவு திருமணம், முதல் திருமணம். அதனால் தான் வித்திட்ட மண். அச்சு தொழிலுக்கும் பட்டாசு தொழிலுக்கும் புகழ்பெற்றது மட்டுமல்ல, இந்தியாவுக்கே வழிகாட்டிய மண் இந்த சிவகாசி என்கிற இந்த விருதுநகர் மாவட்டம் தான். இங்கே நம்முடைய நிதித்துறை அமைச்சர் தங்கம் சொன்னதை போல ஒரு காலத்திலே சென்னை ராஜஸ்தான் என்று இருந்தது. இது பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, ஒரிசாவில் இருக்கிற ஒரு பகுதி, இவையெல்லாம் சேர்ந்து சென்னை ராஜஸ்தானி. சுதந்திரத்துக்கு பின்னால் சென்னை மாகாணம் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்? நாம் பிறந்த மண் இந்த தமிழ் மண், இந்த தமிழுக்கு சென்னை மாகாணம் என்று இருக்கிறது, சென்னை ராஜஸ்தானியர் என்ன மாகாணம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. நாம் பிறந்த மண்ணுக்கு கூட பெயர் வைக்க முடியாத தான் இருந்தது என்று சொல்லி அதற்கு பெயர் வைக்க வேண்டும் என்றவர் எண்ணிய பொழுது அதற்கு வித்திட்டவர் யார் என்று சொன்னால் தியாகி சங்கரனார் பிறந்த மண் இந்த மண் என்று சொன்னார். அவருடைய தியாகம்தான் இன்றைக்கு தமிழ்நாடு என்று பேர். அண்ணா சட்டமன்றத்தில் எழுதி பெயர் வைக்கிற பொழுது நான் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று 3 முறை சொல்வேன், நீங்கள் அனைவரும் வாழ்க வாழ்க என்று சொல்ல வேண்டும் என்று பேர். அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்தில் எழுதி சொன்னார், தமிழ்நாடு தமிழ்நாடு என்று குரல் கொடுத்தார். வந்திருக்கிற மக்களை பிரதிநிதி அத்தனை பேர் சட்டமன்ற வாழ்க வாழ்க என்று சொன்னால், அப்படி தமிழ்நாடு என்ற பெயர் வைப்பதற்கு வித்திட்ட மண் இந்த விருதுநகர் மாவட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. கல்வி கண்ணை தெரிந்தவர் ஏழை பங்காளன், பெருந்தலைவர் காமராஜர். காங்கிரஸ் இயக்கம் வந்தாலும் தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜரை மறக்க முடியாது. அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் சேர்ந்த பிறந்த மண் இந்த விருதுநகர் மண். கோபுர தரிசனம் கோடி பெறும் என்று சொல்வார்கள், கோபுர தரிசனம் கோடி பெறும் என்று சொல்வார்கள். அப்படி அந்த கோபுரத்திற்கும் தமிழ்நாடு கட்டிடக்கலைக்கும் பெயர் போன மண் இங்கே இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர்
அந்த ராஜகோபுரம் தான். அதுதான் தமிழக அரசினுடைய இலட்சியாக கூட அதுதான் இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டி இருக்கிற மண் இந்த விருதுநகர் மண். எனக்கு என்ன பெருமை தெரியுமா? விருதுநகர் மாவட்டத்திற்கு எவ்வளவு பெரிய இணைப்பான உறவு எனக்கு இருக்கிறது, எவ்வளவு பெருமை தெரியுமா? ஏன்னா உலகத்தில் இருப்பவனெல்லாம் திருவண்ணாமலைக்கு வருகிறார்கள். உலகத்தில் இருப்பவனெல்லாம் திருவண்ணாமலைக்கு வருகிறார்கள். இந்த திருவண்ணாமலைக்கு உலகத்தில் இருப்பவனால் வருவதற்கு யார் காரணம் என்று சொன்னால் எங்கள் ஊரில் இருக்கிற ரமண மகரிஷியினுடைய மடம்தான் காரணம். அந்த ரமணர் பிறந்த மண் இந்த திருச்சிழி என்பது இந்த மாவட்டம். ஆனால்தான் என்னையும் இந்த மாவட்டத்தையும் எந்த காலத்திலும் பிரிக்க முடியாது. காரணம், இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய சரத் பாலா அவர் குறிப்பிட்டார்களே, இந்த திராவிட மண்ணில் இன்றைக்கு விருதுநகர் என்று ஒரு மாவட்டம் இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு வலதுகரமாக இருந்து அரசின் சார்பாக துறைகளை மிக சிறப்பாக பலரும் பாராட்டுகின்ற வகையில் இந்த துறையை வழிநடத்தி செல்லுகிற காரணத்தினால் பல விருதுகளை இந்த அமைச்சரெல்லாம் சிறப்பாக நடத்துகிறார்கள் என்ற பல விருதுகளை அண்ணாச்சியாக இருந்தாலும் என்னுடைய அன்பு சகோதரர் தங்கமாக இருந்தாலும் சிறப்பாக பணியாற்றுகிறது என்பதற்காக இந்த மாவட்ட வளர்ச்சி மட்டுமல்ல தமிழ்நாடு வளர்ச்சிக்கே இன்றைக்கு உற்ற துணையாக இருக்கிற தங்கத்திற்கும் அண்ணாச்சிக்கும் விருது வழங்குகிற ஊராக இருக்கிற காரணத்தினால் தான் இது விருதுநகர் என்று வந்ததோ என்று நான் எண்ணி பார்க்கிறேன். அப்படிப்பட்ட இந்த மண்ணில் என் தாய்மொழியான தமிழை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். இங்கே நான் வந்த பொழுது கருப்பு சட்டை அணிந்த என்னுடைய தம்பிமார்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் என்று வீர வணக்கத்தை செலுத்துவதாக எங்களை அழைத்து தன்னுடைய தாய்மொழியான தமிழுக்காக தன்னை உயிரகித்த என் அண்ணன்மார்களுக்கெல்லாம் எங்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு வாய்ப்பளித்த மாணவர் செயலாளர்களுக்கும் மாணவர் அணிக்கும் என் நெஞ்சார்ந்த என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் கூடியிருப்பது சாதாரண நாள் அல்ல. இது ஒரு நினைவு நாள், இது ஒரு உறுதி நாள், இது ஒரு வீர வணக்க நாள். தமிழரின் உரிமைக்காக, மொழியின் மரியாதைக்காக, சுயமரியாதைக்காக, சமத்துவத்துக்காக தன் உயிரையே தியாகம் செய்த மொழிபெயர் தியாகிகளுக்கு இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு வீர வணக்க நாள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வீர வணக்க நாளிலே பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் தன்மானமிக்க தலைவர் 8 கோடி தமிழர்களுடைய இதய வேந்தராகவும் ஒட்டுமொத்த கழகத்தினர் உதயசூரியனுமாக இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி நாயகர் அருமையின் தளபதி அவர்கள் அங்கே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அவரை ஒட்டித்தான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு வீர வணக்க நாள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உயிரை விட மொழி பெரிது என்று சொன்ன இலக்கணத்தை தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். உயிரை விட மொழிதான் பெரிது என்கிற தத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு ஊட்டி வளர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா அவர்கள் விதைத்த விதைதான் இன்றைக்கு இந்த வீர வணக்க நாள். கலைஞர்கள் வளர்த்த மரம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். லட்சக்கணக்கான போராளிகளால் உருவாக்கி இருக்கிற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதை கட்டி காக்கிற பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அருமையண்ணன் தளபதி என்று சொன்னால் அது மிகையாகாது. இதற்கென்று ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. ஏதோ நேற்று அல்ல, ஏறத்தாழ 22 மொழிகள் சம வாய்ப்பு தர வேண்டும் என்று இன்றைக்கு அல்ல, 1938 முதல் குரல் எழுப்பினார்கள். அப்போது ராஜாஜி அவர்கள் அன்றைக்கு இந்திய தமிழ்நாட்டுடைய பிரதமராக இருந்தார்கள். 38 அன்றைக்கு நம்முடைய முன்னோடியாக இருந்த மரமலை அடிகளார், தந்தை பெரியார், கியாபே விஸ்வநாதன் போன்றவர்கள் 38 எதிர்த்தார்கள். இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று ஒலித்த பெருமக்கள் அந்த மூவர்.
அதற்கு பின்னால் 48 சுதந்திரம் 47 அடைந்தோம். 48 இரண்டாவது களம். அந்த இரண்டாவது களம் இருக்கிற பொழுது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அன்றைக்கு முதலமைச்சர், நல்லவர், வல்லவர், எளிமையானவர். அவர் காலத்தில் இதே பிரச்சனை. அன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டிலே இந்தியை புகுத்த வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது அந்த இந்தி கட்டாய பாடத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நம்முடைய நிஜமெல்லாம் நிறைந்திருக்கிற அன்பு தலைவர் அண்ணன் கலைஞர், அதைத்தான் இங்கே உரை நிகழ்த்திய சரத்பாலா சொன்னார். பொதுவாக யாரும் மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்று அழைப்போம், மாப்பிள்ளை வாங்கோ மாப்பிள்ளை வாங்கோ என்று அழைப்போம் யார் திருமண கோலத்தில் இருப்பவர்களை. இன்னொரு இடத்துல மாப்பிள்ளை வாங்க என்று சொல்லுவாங்க. காவல் நிலையத்துக்கு யாராவது போனாக்கா அந்த காலத்தில் நகைச்சுவாக வாங்க மாப்பிள்ளை என்று அழைப்பார்கள். ஆக திருமண கோலத்திலே, திருவாரூரில் திருமண கோலத்திலே இருந்த பொழுது இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு மத்தியில் மாப்பிள்ளையா இருந்த அண்ணன் கலைஞர் அவர்கள் திருமணம் செகண்ட், என் தாய்மொழி தான் முதல் என்று சொல்லி அந்த ஊர்வலத்தோடு போன காரணத்தினால் போலீஸ் ஸ்டேஷனில் வாங்க மாப்பிள்ளை என்று உட்கார வைத்த வரலாறு என்பது 48. ஆக அதற்கு பின்னால் மூன்றாவது போராட்டம் 52 தந்தை பெரியார் சொன்னார், தமிழ்நாட்டில் இந்த இந்தியை புகுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒன்றிய அரசாங்கம், இன்றைய ஒன்றிய அரசாங்கம், அன்றைய மத்திய அரசாங்கம். அவள் அலுவலகம் எங்கெங்கே எல்லாம் இருக்கிறது. ரயில்வே ஸ்டேஷனா, போஸ்ட் ஆபீஸா, இன்கம் டேக்ஸா, ஆக அந்த இடங்களெல்லாம் இந்திய இடத்தில் இருக்கிறது. அதையெல்லாம் தார்பூசி அடிக்க வேண்டும் என்று பெரியார் அவர்கள் அன்றைக்கு ஆணையிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தனிமையாக இருந்தாலும் கூட அண்ணா சொன்னார், இதனுடைய இயக்கத்திற்கு யார் தலைவர் என்று சொன்னால் எப்பொழுதும் பெரியார் தான் என்று சொன்னார். பெரியார் மாறுபட்டு இயக்கத்தை தனியாக கண்டாலும் கூட அண்ணாவுடைய பெரும் உள்ளம் என்றைக்கும் என்னுடைய இயக்கத்திற்கு தந்தை பெரியார் தான் தலைவர் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பெரியார் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே இரட்டைக்கல் துப்பாக்கி என்று சொன்னார்களே, இந்த இருவரையும் நான் அப்படி சொல்ல விரும்பவில்லை. இந்த பகுதியினுடைய மானங்காத்த மருது சகோதரர்களைப் போல இருப்பவர்கள் இந்த இரண்டு என்னுடைய அண்ணன்மார்கள், ஒருவர் என் தம்பி, இன்னொருத்தர் என் அண்ணன். எனவே அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு இரட்டை துப்பாக்கியாக இருந்த திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த 52 மூன்றாவது போராட்டத்தில் தார்பூசி எங்கும் அழிக்கப்பட்டது. அண்ணா, தந்தை பெரியார், என் தலைவர் கலைஞர் 3 பேரும் ஈடுபட்டார்கள். அண்ணன் கலைஞர் அவர்கள் திருச்சியினுடைய போஸ்ட் ஆபீஸில் கருப்பு மை தடை கைது செய்யப்பட்ட வரலாறு என்பது மூன்றாவது போராட்டம். அதில் இன்னொரு பெருமை எங்களுக்கு இருக்கிறது. முதலாக இந்தியை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அந்த மாநாடு எங்க நடந்தது என்று சொன்னால் திருவண்ணாமலை பவளக்குன் தெரு என்ற இடத்தில் தான் அந்த மாநாடு முதலாக தமிழ்நாட்டிலே இந்திய எதிர்ப்பு மாநாடு என்று ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாடுக்கு அண்ணா வந்தார், அண்ணன் கலைஞர் வந்தார், பாவுசார் நடத்தினார், பாவு சண்முக என்கிற பாவுசார் நடத்தினார், ஏவிபி ஆசத்திம்பி வந்தார், அன்றைக்கு நமக்கு நெருக்கமாக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் வந்தார். இத்தனை பேரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். இந்த மாநாட்டுக்கு தலைமை தேர்ந்தவர் யார் என்று சொன்னால் அருணகிரி என்கிற துறவி. அருணகிரி என்கிற துறவி அந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்டுக்கு தலைமை தாங்குகிறார். இந்த மாநாட்டு உரையிலே அண்ணா பேசினார், கலைஞர் பேசினார், ஏவிபி ஆசத்திம்பி பேசினார். அந்த பேச்சை நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே அண்ணன் கலைஞர் எழுதியிருக்கிறார். எப்படி எழுதுகிறார் என்று சொன்னால், அவர் எழுதுகிற சொன்னார், அந்த துறவி பேசுகிறார். அவர் பேரு அருணகிரி. எப்பொழுதும் அருண் என்று சொன்னால் சூரியன், கிரி என்று சொன்னால் மலை. உங்களுக்கெல்லாம் தெரியும், கிரிவலம் என்று ஒன்று உண்டு. மலையை சுற்றினா அதுக்கு பேர் கிரிவலம் என்று உண்டு. ஏன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருப்பவர்கள் இங்கே இருக்கிற திருவண்ணாமலை விட்டு எங்கள் திருவண்ணாமலைக்கு ரமணர் இருந்த இடம் என்கிற காரணத்தினால் கிரிவலம் வருவது பழக்கம் உண்டு. ஆனால் கிரி என்று சொன்னால் மலை, மலையை சுத்துகிற காரணத்தினால் கிரிவலம் என்று சொல்லுகிறார்கள். அருண் என்று சொன்னால் சூரியன், கிரி என்று சொன்னால் மலை. ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிற பல பேர் எப்படி வைத்துக் கொள்வார், அருணகிரி என்று பெயர் வைத்துக் கொள்வார்.
அருணகிரி என்ற பெயர் எங்களுடைய திருவண்ணாமலை நிரம்பி இருக்கும். அந்த அருணகிரி என்கிற துறவி சொன்னார், நான் துறவி, நான் என் தாயை துறந்து விட்டேன், எனக்கு இருக்கிற சொத்தை துறந்து விட்டேன், என்னுடைய பந்தத்தை துறந்து விட்டேன், உறவை துறந்து விட்டேன், ஆனால் என் தாய்மொழியான தமிழை நான் எந்த காலத்திலும் துறக்க மாட்டேன் என்று பேசியிருக்கிறார். அதைத்தான் அண்ணன் கலைஞர் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே எழுதுகிறது குறிப்பிடுகிறார். அன்னைக்கு அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய அருணகிரி என்னுடைய பேச்சு எப்படி என்று சொன்னால், இந்துக்கள் எப்படி தேவாரத்தையும் திருவாசகத்தையும் படிப்பார்களோ, இஸ்லாமியர்கள் எப்படி குரானை படிப்பார்களோ, அதை போல அருணகிரி என்கிற துறவியினுடைய பேச்சு பைபிளை போல் இருந்தது என்று அண்ணன் கலைஞர் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட மூன்றாவது போராட்டத்திற்கு வித்திட்டதற்கு காரணமாக இருந்தது திருவண்ணாமலை அருணகிரி பேச்சு என்று எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நிலைகளை எல்லாம் நாம் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறோம். ஆக அப்போது தந்தை பெரியார் அவர்கள் ஒன்றை சொன்னார்கள். ஜனவரி மாதம் 26, 65 4ஆம் போராட்டம். அப்பொழுது சொன்னார், பெரியார் சொன்னார், இன்றைய தினம் குடியரசு தினம் அல்ல, இது கருப்பு நாள் என்றார். கருப்பு நாள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, இல்லந்தோறும் கருப்பு கொடியாற்ற வேண்டும் என்று சொன்னார் பெரியார். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அண்ணாவும் கலைஞர் அவர்களும் அதை கடைபிடித்தார்கள். ஆனால் விளைவாகத்தான் நாடு முழுவதும் கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் அன்றைக்கு இந்த கட்டாய இந்தியை அன்றைக்கு புகுத்ததை எதிர்த்து நின்று போராடியவர்கள். இங்கே நம்முடைய நிதியமைச்சர் குறிப்பிட்டதை போல எரிகிற தடலிலே யாராக இருந்தாலும் ஐயோ கொய்யோ என்று தான் சத்தம் போடுவார்கள். ஒருத்தனை தீண்டுகிறது என்று சொன்னால் ஐயோ என்று சொல்லாமல் வேறு யார் என்ன சொல்லுவார்கள்? ஐயோ கொய்யோ என்று அலறாமல் அன்றைக்கு இங்கே படமாக காட்சியளித்துக் கொண்டு இன்றைக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்களே மொழிக்காக இந்த பட வீரர்கள். கீழப்போர் சின்னசாமி, விருகம்பாக்கம் சிவலிங்கம், கோடம்பாக்கம் அரங்கநாதன், ஐயம்பாளையம் வீரப்பன், சத்தியமங்கலம் முத்து, கோவை தண்டபாணி, மாயவரம் சக்கரபாணி, கீரனூர் முத்து, விராலிமலை சண்முகம் என்ற இந்த தியாகிகள் தன்னை தீண்டுகிற பொழுது அவர் குறிப்பிட்டதை போல ஐயோ கொய்யோ என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என்று குரல் கொடுத்த காரணத்தினால்தான் அந்த வீர தியாகிகளுக்கு ஆண்டுக்கு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இந்த நீக்கமர நம்முடைய மனதிலே நிரம்ப பெற்றிருக்கிற என்னுடைய அன்பு அண்ணன்மார்களுக்கு, ஏன்னா என் வயசுக்கு அவங்களாம் அண்ணனாகத்தான் இருக்கணும், அண்ணாச்சி என்று சொல்ல முடியாது, நானும் தங்கத்தினருக்கும் அவர்களுக்கெல்லாம் தம்பியாகத்தான் இருக்க முடியும். எனவே அந்த அண்ணன்மார்களுக்கு நாம் அத்தனை பேரும் இன்றைக்கு வீரவணக்கங்களை இன்றைக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்தது 5வது போராட்டம் 86. 5வது போராட்டம் 86. அந்த 86ல் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறது. நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அரசு அலுவலகத்திலே இந்தியில் தான் சர்க்குலர் வருகிறது. நம்ம ஆபீஸில் இருக்கிற தாசில்தாருக்கு என்ன தெரியும்? கலெக்டர் ஆபீஸில் இருக்கிற அங்க இருக்கிற எழுத்தாளர்களுக்கோ உதவியாளர்களுக்கோ யாருக்கு இந்தி தெரியும்? ஆக டெல்லியிலே இருந்து வருகிற தாக்கியதுகள் எல்லாம் அன்றைக்கு இந்தியிலே வருகிறது. அதனால் அப்பொழுது 86 அன்றைக்கு மக்கள் திலக எம்ஜிஆர் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் ஆளுகிற சர்க்கார் இருக்கிற அதிமுக வாயை திறக்கவில்லை. அன்றைக்கு அண்ணன் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சியினுடைய தலைவர், அவர் சொன்னார், ஆளுங்கட்சியில் இருப்பவர்களுக்கு ஏதோ அரசியல் நெருடல் இருக்கிறது. பெருந்தன்மையாக சொன்னார், குறை சொல்லவில்லை. அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு ஏதோ நெருடல் இருக்கிறது. அவர்கள் செய்ய வேண்டிய பணியை நாம் செய்வோம், எனவே சட்டத்தில் அரசியல் சட்டம் 17 இந்த மொழியை பற்றி சொல்லுகிறது. எனவே அரசியல் சட்டம் 17 விதியை நாம் அதன் நகலை எடுத்து, நல்லா புரிஞ்சுங்க, சட்ட புத்தகத்தை எரிக்க சொல்லவில்லை,
விதி 17 என்பது மொழியை பற்றி பேசுகிறது. எனவே அதனுடைய நகலை எடுத்து ஜெராக்ஸ் நகலை எடுத்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கொளுத்துவார்கள். அதை அறிக்கை விட்டது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் சொல்லுகிறார், ஆளுகிற சர்க்காருக்கு ஏதோ நெருடல் இருக்கிறது, எனவே அவர்கள் செய்ய வேண்டியதை நாம் செய்வோம், மொழிக்காக நாம் செய்வோம். எனவே அன்றைக்கு நாவலருடைய அன்றைக்கு பேராசிரியர் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேர். ஆளுங்கட்சி அதிமுக, எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற தலைவராக இருப்பவர் பேராசிரியர், அவருக்கு கீழ் 10 சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திலே பணியாற்றுகிறார்கள். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் கலைஞர் சட்டமன்றத்திற்கு போகவில்லை. கட்சியினுடைய தலைவர் அவர் அறிக்கை விடுகிறார், ஆளுகிற சர்க்காருக்கு ஏதோ நிரலில் இருக்கிறது, எனவே அவர்கள் செய்கிற பணியும் நாம் சேர்த்து செய்யலாம். எனவே சட்டமன்றத்தில் இருக்கிற சட்ட விதி 17, அரசியல் சட்ட விதி 17 மொழியை பற்றி பேசுகிறது, இந்தியை திணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எனவே அதன் நகலை கொளுத்தி நாம் கொளுத்துவோம் என்று பேராசிரியர் தலைமையிலே நகல் கொளுத்தப்படுகிறது. அன்றைக்கு சென்னையிலே பேராசிரியர் தலைமையில் அந்த சட்ட நகல் கொளுத்தப்படுகிறது. தர்மபுரியிலே சட்டமன்ற உறுப்பினர் அந்த சின்னசாமி கொளுத்துகிறார், கோயம்புத்தூரிலே ராமநாதன் கொளுத்துகிறார், சென்னையிலே ஒரு பகுதியிலே பொன்னுரங்கம் கொளுத்துகிறார். இந்த சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் அந்தந்த சட்டமன்ற தொகுதியிலே கொளுத்தி கொண்டிருக்கிறார். கொளுத்தெல்லாம் முடிந்து விட்டது. 2 தினம் கழித்து சட்டமன்றம் கூடுகிறது. சட்டமன்றம் கூடுகிற பொழுது அன்றைக்கு சட்டமன்றத்தினோட அவை முன்னவராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்திலே பொருளாளராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் அன்றைக்கு அதிமுகவினுடைய அவை முன்னவர் எழுந்து படிக்கிறார். இங்க வந்திருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறார். இங்க இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசியல் சட்டத்தை மதித்து சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று வந்திருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு வருகிற பொழுது அரசியல் சட்டத்தை மதிப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்தவர்கள், எல்லாம் புரிஞ்சுங்க, அரசியல் சட்டத்தை மதிப்பேன் என்று வந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் சட்டம் விதி 17 நகலை கொளுத்தி விட்டு வந்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் அரசியல் சட்டத்தை மீறி இருக்கிற காரணத்தினால் இவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி எடுக்கலாம் என்று ஒரு தீர்மானத்தை யார் கொண்டாருன்னா நாவலர் நெடுஞ்செழியன் கொண்டு வருகிறார். வானத்தை வரைக்கும் எனக்கு என்னுடைய அதிகாரம் வானத்து வரை எல்லை இருக்கிறது என்று சொன்ன PH பாண்டியன், அவர் பேரவை தலைவர். PH பாண்டியன் நமக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா அவர் தெற்கத்திக்காரர், நான் வடக்கத்திக்காரன். நான் PH பாண்டியன் பேரவை தலைவர். அவர் சொல்லுகிறார், ஆமாம், அவர் தீர்மானத்தை அவை முன்னவர் கொண்டு வந்து விட்டார், நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு பேரவைத் தலைவர் சொல்லுகிறார், இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே, நம்முடைய அவை முன்னவர் கொண்டு வந்திருக்கிறார், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றப் போகிறேன். எந்த தீர்மானத்தை? தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று சொல்ல அரசியல் சட்டம் 17 கொளுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி எடுப்பதற்காக அவை முன்னவர் தீர்மானம் கொண்டு வருகிறார். PH பாண்டியன் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி ஆம் என்போர் அதிகம், இல்லை என்போர் குறைவு என்று அவர் கொலக்கெடுக்கிற பொழுது அதிமுக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் ஆம் ஆம் என்று சொல்லி 10 சட்டமன்ற உறுப்பினரை மொழிக்காக போராடிய திராவிட முன்னேற்றம் 10 சட்டமன்ற உறுப்பினரை தூக்கி எறிந்து விட்டு, நான் கேட்கிறேன், அதிமுக காரர்களை இன்றைக்கு 25 என்று சொல்லி நீங்கள் எல்லாம் மொழிப்போர் தியாகி கூட்டம் நடத்துகிறீர்களே, உங்களுக்கெல்லாம் வெட்கம் இல்லையா? மானம் இல்லையா? சூடு சுரணை இல்லையா? அது நடத்துவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதா? நீங்க நடத்தலாமா? மொழிக்காக 10 சட்டமன்ற உறுப்பினர் பதவி தூக்கி எறிந்து விட்டவர்கள், சைவம் தூக்கி அவளை சட்டமன்றத்தை விட்டே வெளியேற்றியவர்கள். எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்க தமிழ்நாட்டில் நீங்க வீர வணக்க நாள் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீங்க? ரெட்டை வேடம், எப்பொழுதும் இவர்களுக்கு ரெட்டை வேடம் தான். அதிமுக காரனுக்கு எப்பொழுதும் ரெட்டை வேடம் தான். ஆனால் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை அன்றைக்கு திராவிட முன்னேற்றம் இழந்திருக்கிறது. ஒன்றை சொல்லுகிறேன் அருமை நண்பர்களே, 1947 சுதந்திரம் அடைந்த பொழுது முதலாக முதலமைச்சராக்கிய மண்
இந்த விருதுநகர் ராஜபாளையம் என்று சொன்னால் அது கூட மிகையாது. அந்த 47 இருந்து இன்றைக்கு வரைக்கும் மொழிக்காக 10 சட்டமன்ற உறுப்பினர் பதவி இழந்தார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் கலைஞருடைய தம்பிமார்கள் என்று சொன்னால் அது மிகையாக. அப்படிப்பட்ட தியாகம் செய்த இயக்கம் இந்த இயக்கம் என்று சொன்னால் அது மிகையாக. எல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை? சில பேர் டீக்கல்ல உட்காந்து பேசுறான், ஏப்பா இவங்கெல்லாம் இந்தி வேணான்றாங்க. இந்திய வேணான்னு நாங்க எங்க சொன்னோம்? அது அவரோட விருப்பம். இந்திய திணிக்காதே, இந்திய திணிக்காது சொல்ற போது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது. நான் அன்றைய தென்னார்காடு மாவட்டம், இன்றைக்கு கடலூர் மாவட்டம், சீமுஷம் ஒரு ஊர், அது வைஷ்ணவ தலம் இருக்கிற ஊர். அந்த ஊரில் நான் படித்தேன். டிவிசி ஸ்கூல் பேர். அந்த ஸ்கூல் தர்மலிங்க வீராசாமி செட்டியார் ஸ்கூல், ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல். நான் அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, விருப்பம் உள்ளவர்கள் படித்துக் கொள்ளலாம், விருப்பம் உள்ளவர்கள் இந்தியை படித்துக் கொள்ளலாம். இதான் நிலைமை. அன்னைக்கு 65 இந்தியவாதியார் பேர், அவர் பேர் அஸ்வதாச்சாரின்னு பேர், அஸ்வதாச்சாரி அப்படின்னு பேர். அவர் வைஷ்ணவர், அவர் தான் இந்தி பண்டிட் எங்களுக்கெல்லாம். அவர் வருவார், இந்தி கிளாஸ்லாம் யாரெல்லாம் உங்களுக்கு இந்தி யாருக்கெல்லாம் பிடிக்கலான்னு கேட்பார். இந்தி பண்டிட்டு எங்களை, நான், அமலநாதன் ஒருத்தர், கொங்கநாட்டான் ஒருத்தர், ஒரு 4 பேர் நாங்கள் மட்டும் இந்தி வேணான்னு கை தூக்குவோம். உடனே என்ன சொல்லுவார் இந்த அஸ்வதாச்சாரி, எல்லாம் பெஞ்சு மேலே ஏறி நின்னுங்குன்னுவார். ஒரு நாளைக்கு பெஞ்சு மேலே ஏறிக்க சொல்லுவார், நாங்கள் பெஞ்சு மேலே நிற்போம். ஏன்னா வாரத்துக்கு 3 கிளாஸ் தான் அது இந்தி கிளாஸ். அப்பெல்லாம் பெஞ்சு மேலே நிற்போம். அடுத்த வாரம் வருவார், இந்தி யாருக்கெல்லாம் பிடிக்காது, யாரெல்லாம் படிக்க மாட்டேங்கன்னுவார். அதே 4 நாங்கள் எழுந்து கையை தூக்குவோம், போய் வெயிலில் போய் நின்றுவார். 45 நிமிஷம் வெயிலில் நிற்போம், 45 நிமிஷம் வெயிலில் நிற்போம், 45 நிமிஷம் பெஞ்சு மேலே நிற்போம், 45 நிமிஷம் முட்டி போட்டு நின்றுவார். அவர் முட்டி போட்டு நிற்போம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நிலைமை என்னன்னா, விருப்பப்பட்டவர்கள் இந்தி பாடம் படிக்கலாம் அப்பொழுது பள்ளிக்கூடத்திலேயே. ஆக விருப்பப்பட்டவர்கள் பள்ளிக்கூடத்தில் இந்தி பாடம் படிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அரசினுடைய தாக்கீதுகள், சுற்றறிக்கைகள் அத்தனையும் இந்தியில் தான் கட்டாயம் என்று வருகிற பொழுது அது எதிர்த்துத்தானே ஆகணும். நம்மளே நம்ம ஊரில் இருக்கிறோம், டெல்லிக்கு போகிறோம், 4 வார்த்தை கற்றுக்கிறோம் இந்தியில், அந்த ஊரில் குழப்பம் நடத்தணுமேனு. வண்டி நிறுத்துறான்னா பேஜேன்றான். நான் சொல்கிறேன், அது அவன் விருப்பம், அது யாராவது தடுத்து நிறுத்த முடியுமா? தமிழ்நாட்டிலே புதுக்க வேண்டாம் தான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா எங்களுடைய தமிழுக்கு என்று சொல்லுகிற பொழுது நாங்கள்லாம் 4000 ஆண்டு என்று 2000 ஆண்டு என்று நாம் பேசிக் கொண்டிருந்தோம். தமிழனுடைய வரலாறு 2000 ஆண்டுக்கு முன்னால் தான் எழுதப்பட வேண்டும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகருடைய தலைமையில் இந்த துறையை சார்ந்த, தொல்லியல் துறையை சார்ந்த நம்முடைய நெஞ்சமெல்லாம் நெருக்கமாக இருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் தங்கம் என்று சொல்லப்படுகிற அவர் பார்க்குற துறை தான் இந்த தொல்லியல் துறை. நம்முடைய முதலமைச்சருடைய பெருமுயற்சியால், நம்முடைய தங்கத்தினுடைய ஆற்றலால் இன்றைக்கு கீழடியிலும் ஆதிச்சநல்லூரிலும் கொற்கையிலும் அங்கே கண்டெடுக்கப்பட்ட இரும்பு தாது என்கிற இரும்பு பொருள் ஒன்று, அந்த இரும்பு பொருளை இங்கே பம்பாய்க்கு பக்கத்தில் இருக்கிற பூனாவுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடா மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஆய்வகத்திற்கும் இந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த 2 கத்தி போன்ற அந்த பொருள்கள், அந்த கத்தி போன்ற பொருள்களை ஆய்வுக்கு பொழுது பூனாவில் இருப்பவன் ஆய்வில் சொன்னான், இந்த இரும்பை பயன்படுத்திய காலம் 5300 ஆண்டுக்கு முற்பட்டது என்று சொன்னான். இதை பூனா இந்தியாவில் இருக்கிற என்கிற காரணத்தினால் சில வேணர்கள் சொல்லுவார்கள், இவங்களா சொல்லி எழுதினாங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஆய்வகத்திலும் சொன்னான், இதை பயன்படுத்திய காலம் 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடா மாநிலத்திலிருந்து அந்த ஆய்வகம் சொல்லுகிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு நாள் அண்ணா நூலகத்திலே பெருமையாக சொன்னார், இனி இந்தியாவுடைய வரலாறு எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழன் வரலாறு என்பது 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று அறிவிப்பு வந்தது சொன்னால்
அதற்கு பெரும்பங்கு இந்த மண்ணை சார்ந்த அருமை தம்பி தங்கம் என்று சொன்னால் அது மிகையாக்காது. நான் இப்பொழுது சொல்லுகிறேன், அந்த கீழடியினுடைய அந்த அருங்காட்சியகத்தை கட்டுகிற பொறுப்பு என்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த அருங்காட்சியத்தில் இருக்கிற பொருள்களையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பானைகள், பானை ஓடுகள், தாழிகள், இது மட்டும் பெருமை அல்ல, அதில் தமிழில் எழுதி வைத்திருக்கிறார்கள். 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொருள், பயன்படுத்திய பொருள், தாழிகள், சட்டிகள், குமிழிகள், அந்த பானை ஓட்டுகளிலே தமிழ் எடுத்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய வரலாறு, தமிழ் வரலாறு என்பது 5300 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக எங்களுடைய தமிழ் என்பது 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ். அந்த தமிழை இன்றைக்கு யார் விழுங்க பார்க்கிறார் என்று சொன்னால், அருமை நண்பர்களே, இந்த இந்தி என்பது விழுங்க பார்க்கிறது. ஏன் சொன்னாக்கா, இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அருமை நண்பர்களே, இந்த இந்தி என்பதற்கு அவர்களுக்கு வரலாறு என்ன என்று பார்த்தால் அது 500 ஆண்டு காலத்துக்கு முற்பட்டது. 1340 ஆண்டில் டெல்லியை முகமது துக்ளக் என்று ஆளுகிறான். முகமதுக்கு பின் துக்ளக் என்பவன் 1340 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆளுகிறான். அப்போ டெல்லியில் பேசப்பட்ட மொழி பிரகிருத மொழி என்பதுதான் டெல்லியில் பேசப்பட்டிருக்கிறது. அந்த டெல்லி மக்களால் பேசப்பட்ட பிரகிருதம் என்கிற மொழியும் அதோடு அரபி மொழியும் பாரசீக மொழியும் சேர்ந்ததுதான் உருது மொழி. அந்த உருது மொழிக்கு பின்னால் லல்லுஜுலால் என்பவர் தான் பிரகிருதத்தையும் சமஸ்கிருதத்தையும் இரண்டையும் சேர்த்து இந்தி என்கிற ஒரு எழுத்தை அவன் உருவாக்குகிறான். அவன் உருவாக்கிய பின்பு அதுக்கு முதலாக ராமானுந்தர் என்கிற ஒருவர் தான் அந்த வடக்கத்திய கடவுளாக இருக்கிற ராமனை அவன்தான் செய்யுள் மூலமாக எழுதியிருக்கிறான். முதலாக இந்திய எழுத்திலே வந்த செய்யுளே அதுதான். எழுதினவன் ராமானுந்தர் என்பவர் தான் எழுதுகிறார். அதற்கு பின்னால் காசியில பிறந்த கபீர்தாஸ் அவர்கள் அதுக்கு பின்னால் எழுதுகிறார். இந்த ஆண்டுகளெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் 480 ஆண்டுகளுக்கு முன்னுதான் இந்தியே பிறந்திருக்கிறது. இப்ப யோசித்து பாருங்கள், 5300 ஆண்டு காலத்திற்கு முன்னால் பிறந்த தமிழ் எங்கே? 480 ஆண்டுகளுக்கு பின்னால் பிறந்த இந்த இந்திய எங்கே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்க இந்தியாவுக்கு வருகிற பிரதமர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், தமிழ் செம்மொழி ரொம்ப எனக்கு பிடிக்கும் என்று சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் பிறந்த தமிழச்சி என்று சொல்லப்படுகிற நிதித்துறை அமைச்சர் நம்ம தங்கம் தென்னரசு ரொம்ப வேண்டியவர். டெல்லிக்கு போனால் அவரை பார்க்காமல் வரமாட்டார். ஏன்னா இவர் நிதி அமைச்சர், அவர் நிதி அமைச்சர், இவர் தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர். தமிழச்சி என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்தியாவில் இருக்கிற இந்தியாவினுடைய தலைமையில் இருக்கிற அமைச்சர் சகோதரி மாண்புமிகு நிர்மலா சீதாராமன். அவர் எப்பொழுதும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட், அதை செலுத்துகிற பொழுது அவரும் திருக்குறளை சொல்றார். இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிறார்கள், உலகத்துக்கு எங்கு போனாலும் எங்களுடைய பிரதமர், மாண்புமிகு பிரதமர், நானும் தங்க தென்னரசு அவர்களும் அண்ணாச்சி அவர்களும் நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற இந்தியாவுடைய பிரதமர் வெளிநாட்டுக்கு போகிற பொழுது எங்களுடைய பிரதமர் கையிலே திருக்குறள் புத்தகத்தை தான் எடுத்துக்கொண்டு போகிறார். அங்க உலக தலைவர்களுக்கெல்லாம் எதை கொடுக்கிறார்னா திருக்குறள் புத்தகத்தை தான் தருகிறார். யாரு? நம்முடைய மொழி, நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மோடி உலகத்துக்கு போகிற இடமெல்லாம் திருக்குறளை தருகிறார். வேற எதையும் கொடுக்கறது இல்லை. நான் சொன்னேன், ராமானந்தர் எழுதினார், காசி அதெல்லாம் கொடுப்பதே இல்லை. கொடுப்பது திருக்குறளை உலகத்தில் இருக்கிற தலைவருக்கெல்லாம் கொடுத்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி, நமக்கெல்லாம் மகிழ்ச்சி.
உலகத்துக்கே திருக்குறளை கொண்டு நம்முடைய முதலமைச்சர் கொடுக்கிறார், நம்முடைய பிரதமர் கொடுக்கிறார் என்று அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் நாங்கள் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, தமிழ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ் என்பது பழமையான மொழி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பாரதியார் ரொம்ப பிடிக்கும், காசியிலே அதற்காக நீங்கள் நினைவுகள் நடத்த ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், திருக்குறளை ரொம்ப பிடிக்கும், உலகத் தலைவருக்கெல்லாம் திருக்குறளை கொண்டு பிடிப்பது ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். நான் உங்களை மெத்த பணியோடு இந்த விருதுநகர் மாவட்ட மக்களின் சார்பாக கேட்கிறேன். அப்படி மெத்த பிடிக்கிற இந்த திருக்குறள் தமிழ்தான் இருக்கிறது, தமிழ்தான் திருவள்ளுவர் யாத்தார். அதனால் நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக, விருதுநகர் மக்களின் சார்பாக, இந்த வீர வணக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிற மாணவ தம்பிமார்கள் சார்பாக, மாண்புமிகு பிரதமர் அவர்களே, அந்த தமிழை நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆட்சி மொழியாக நீங்கள் ஆக்குவதுதானே உங்களுக்கு பிடித்ததுதானே நாங்கள் சொல்லுகிறோம். ஏன் ஆக்க மறுக்கிறீர்கள்? நான் கேட்கிறேன். உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான் விமானம், உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தானே விமான நிலையங்கள், விமானங்கள், விமான போக்குவரத்து. 250 ஆண்டு காலம் ஆண்டான பிரிட்டிஷ்காரன், இந்த பிரிட்டிஷ்காரனுடைய இந்த விமானத்தில் எழுதினால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வணக்கம் வந்தனம், வணக்கம் வந்தனம். இந்த பிரிட்டிஷ் ஏர்வே விமானம் 13 மணி நேரத்தில் லண்டனுக்கு போய் சேரும், உங்களை பயணம் சிறப்பாக அமையும், பாதுகாப்பாக அமையும் என்று தமிழ் பேசுகிறார்கள். ஆனால் நானோ நீயோ சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்தாலும் சரி, சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு வந்தாலும் சரி, சென்னையிலிருந்து கோவைக்கு வந்தாலும் சரி, சென்னையிலிருந்து திருச்சிக்கு வந்தாலும் சரி, சென்னையிலிருந்து சேலத்துக்கு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலே ஓட்டப்படுகிற இந்த விமானங்களினுடைய அறிவிப்பு என்றைக்காவது தமிழில் இருக்கிறதா? அதுவும் இந்தியில் தானே சொல்லுகிறீர்கள். அப்புறம் எப்படி நீங்கள் தமிழ் பிடிக்கும் என்று சொல்கிறீர்கள்? உங்களுடைய அதிகாரத்துக்குட்பட்டிருக்கிற விமான நிலையத்தில் கூட தமிழ் இல்லையே. திருக்குறள் சொல்லுகிறார்களா? விமானத்தில் ஏறணும்னு அகரமுறை எழுத்தெல்லாம் ஆதிபகன் உமர்த்தி சொல்லுகிறார்களா? இல்ல சகோதரிகளுக்காக எழுதினாரே திருக்குறள், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகசாண்டு சொற்காத்து சோறிலால் பெண்ணெடுத்து என்று குடும்ப பெருமையை சொல்றதுக்காக எழுதினாரே, அதை சொல்றீங்களா? சிங்கப்பூர் விமானத்தில் ஏறினா, மலேசியா விமான நிலையத்தில் ஏறினா முதல்ல போடப்படுது என்ன தெரியுமா? தமிழ் வழியான கலைஞர் எழுதிய பாடலை சிங்கப்பூர் விமானத்தில் போடுகிறார்கள், தமிழில் சொல்லுகிறார்கள் வருக வருகை. மொரீஷியஸுக்கு போனாக்கா இந்தியன் என்று சொன்னால் தமிழன் என்றுதான் பொருள். பிரான்சுக்கு போய், ஜெர்மனிக்கு, கம்போடியாவில் போய், தாய்லாந்துக்கு போனீங்கன்னா அங்கே கோயிலில் அன்றைக்கு எழுதப்பட்டிருப்பது தமிழ். இலங்கையிலே ஆட்சி மொழியாக 2வது மொழியாக இருப்பது தமிழ். இலங்கைக்கு சென்றால் பாஸ்போர்ட்டில் இருப்பது தமிழ். மலேசிய அரசு நிர்வாகத்துக்கு மொழிய தமிழ். இன்னும் சொல்ல போனால் சீனா என்பது கம்யூனிஸ்ட் நாடு. இந்த கம்யூனிஸ்ட் நாட்டிலே தமிழை மட்டும்தான் வானூர்தியிலே சேவை மொழியாக இன்றைக்கும் சீனா வைத்திருக்கிறது. ஜெர்மன் நாட்டு பேருந்துகளிலே பெயர் பலகைகளிலே தமிழில் இருக்கிறது. ஜப்பான் நாட்டின் பேருந்துகளிலே பெயர் பலகைகள் தமிழில் இருக்கிறது. பிரான்சும் லூதர் அன்னை ஆலயத்தில் திருப்பலி தமிழில் தான் நடத்தப்படுகிறது. ஆக உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலும் இந்தியன் என்று யாராவது சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் தமிழனாகத்தான் இருக்கிறான். ஆக உலகம் முழுவதும் தமிழை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் எங்களுக்கு தமிழ் பிடிக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒன்றும் அதிகார முறையாக எதுவும் ஆணைகள் வருவதில்லை. அதனால் தான் சொல்லுகிறேன். இன்னொன்று என்ன, நேற்றைய முந்தைய தினம் நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள், நம்முடைய இந்திய பிரதமர் பேசினார்கள். நான் இன்னொன்றும், இது திருக்கோயில், திருக்கோயிலுக்கு முன்னால் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் ஆன்மீக மக்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ணாச்சி போன்றவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தங்கஞ்சரன்கிற தம்பிக்கு இது புரியும்.
18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் 20, 21 நூற்றாண்டுகளிலே தமிழை வளர்த்த பெருமை திராவிட இயக்கத்துக்கு தான். அது யாரும் மாற்ற முடியாது. 20, 21ஆம் நூற்றாண்டுகளே பேரறிஞர் அண்ணா, கியாப்பை விஸ்வநாதன், திருவிக, மரமேலை அடிகள், இது போன்ற பெருமக்கள் தான் தமிழை வளர்த்தார்கள். 20, 21 18ஆம் நூற்றாண்டிலே திருவருட்பா எழுதிய வள்ளலார் தமிழை வளர்த்தார். இன்னும் சொல்ல போனால் தமிழ் என்பது 2ஆம் நூற்றாண்டிலே சிலப்பதிகார காலம் தமிழ் வளர்க்கப்பட்டது. 2ஆம் நூற்றாண்டு. 5ஆம் நூற்றாண்டிலே சைவத்தமிழ். 5ஆம் நூற்றாண்டிலே சைவத்தமிழ். நமக்கு மதத்திலே நமக்கு கண்ணுக்கு தெரிந்த மதம் 2 மதம். ஒன்று வைஷ்ணவ மதம், இன்னொன்று சைவ மதம். ஏன்னா விருதுநகர் மாவட்டத்தில் சொன்ன பொருத்தமா இருக்கும். ஏன்னா சைவ மதமும் வைஷ்ணவ மதமும் நிரம்பி இருக்கிற மாவட்டம் இந்த விருதுநகர் மாவட்டம். சைவம் என்றால் உங்களுக்கு தெரியும், 63 நாய்மார்கள் தான் சைவத்தை பரப்பினார்கள். சைவம் என்று சொன்னால் பட்டை போடுவது, வைஷ்ணவம் என்று சொன்னால் திருநாமம் அழைப்பது. சைவத்தை பரப்பியவர்கள் 63 நாயன்மார்கள். 5ஆம் நூற்றாண்டில் தான் 63 நாயன்மார்கள் வரலாறை படிக்கிறோம். அதில் சைவ குறவர்கள் என்று சொல்லப்பட்டவர் 4 பேர். ஒன்று அப்பரர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். நான் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன்னா, ஏன்னா நீ வாத்தியார், நீ கல்வித்துறை மந்திரி, அந்த வாத்தியாருக்கெல்லாம் வாத்தியார் நீ. ஆனால் நான் சொல்றேன் 63 நாயன்மார்களே 4 பேர். அப்பரர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். அவர்களாம் தேவார திருவாசகத்தை எழுதியவர்கள், பாடியவர்கள், திருக்கோயிலே பாடியவர்கள். தமிழ்ல என்ன இந்தியிலேயே பாடினாங்க? தமிழ்ல தானே பாடினாங்க. அவங்க எல்லாம் தேவாரம் திருவாசகம் தமிழ்ல தானே இருக்கிறது. வைஷ்ணவத்தை பரப்பியவர்கள் 12 ஆழ்வார்கள். வைஷ்ணவத்தை பரப்பியவர்கள் 12 ஆழ்வார்கள். 13வது ஆழ்வார் தான் ராமானுஜர். 12 ஆழ்வார்கள் அவர் இல்லை. 1000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்த ராமானுஜர் 13 தான் வருகிறார். அதுக்கு முன்னாலே 12. ஆக வைஷ்ணவ கோயிலே தமிழ் தான் பாடுவார்கள். அதுக்கு பேர் 4000 திவ்ய பிரபந்தன் பேர். 4000 திவ்ய பிரபந்தன் பேர். அதுவும் தமிழ் தான். யோசிங்க. இவைகளெல்லாம் பக்தி இலக்கியங்கள். 2ஆம் நூற்றாண்டிலே பௌத்த மதத்தால் இயக்கப்பட்ட சிலப்பதிகாரம், 50 காப்பியம் என்று சொல்லப்பட்டிருக்கிற சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, இந்த 50 காப்பியங்கள் 2ஆம் நூற்றாண்டு தமிழ். 5ஆம் நூற்றாண்டில் இருந்து பிறந்த சைவம், தேவாரம் திருவாசகம், அதற்கு பின்னால் இந்த வைஷ்ணவம், திருப்பாவை, திருவம்பாவை, 12ஆம் நூற்றாண்டில் திருவருட்பா, இடையிலே 15ஆம் நூற்றாண்டு. 15ஆம் நூற்றாண்டு எங்க பெருமைக்குரியது. என்ன எங்க பெருமைக்குரியது? 15ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவர் தான் அருணகிரிநாதர். அவர் தான் திருப்புகழ் எழுதினார். ஆக 2ஆம் நூற்றாண்டில் இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை தமிழை காப்பாற்றியது, தமிழை உருவாக்கியது, தமிழுக்கு பெருமை சேர்த்தியது பக்தி இலக்கியம். 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டிலே தமிழை வளர்த்தது திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் பேரறிஞர் அண்ணா, என் தலைவர் கலைஞர். அப்படின்னா இன்னைக்கு நாங்கள் வீர வணக்க நாள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நீங்கள் மும்மொழி கொள்கையில் தான் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் பல்வேறு தாக்கீதுகளை அனுப்பிய பொழுது கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டமன்றத்திலே நிமிர்ந்து சொல்லுகிறார், நீ எத்தனை 1000 கோடி ரூபாய் நீ கொடுத்தாலும் என் தாய்மொழியான தமிழும் ஆங்கிலமும் இருமொழி கொள்கை, அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இருமொழி கொள்கை தான் தமிழ்நாடு என் கொள்கை என்று சொல்லுகிறார். நான் இப்ப திருப்பி கேட்கிறேன், ஏதோ பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கிற தமிழை மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்றவில்லை. ஆன்மீக பெருமக்கள் அன்றையிலிருந்து இன்றைக்கும் பாடப்படுகிற 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம், திருவாசகம், திருவருட்பா, திருப்புகழ் என்கிற இந்த தமிழை, ஆன்மீக தமிழை காப்பாற்றுவதும் திராவிட மாடல் ஆட்சி திமுக தான். அதையும் சேர்த்துத்தானே நாங்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். அவளை விட்டாக ஸ்ரீவில்லிபுரத்தில் திருமங்கை ஆழ்வார் பாடுவார்களா? யோசிச்சு பாருங்க. ஆக ஆன்மீக தமிழை காப்பாற்றுவதும் இன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற என் அன்பிற்குரிய இதய நிறைந்த அண்ணன்
மு.க. ஸ்டாலின் தானே. யாராவது மறுத்து விட முடியுமா? இப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரலாறு இருக்கிற பொழுது, நேற்றைய முந்தைய தினம் இந்தியாவுடைய பிரதமர் தன்னுடைய இயக்கத்தை வளர்ப்பதற்காக அல்லது தன்னுடைய அணியை தமிழ்நாட்டு மக்களுக்கு பறைசாற்றுவதற்காக சொல்லுகிறார், தமிழ்நாட்டுக்கு இனி தேவை டபுள் இன்ஜினர். யார்? பிரதமர் சொன்னார், தமிழ்நாட்டுக்கு தேவை டபுள் இன்ஜினர். ஒன்று ஒரு இன்ஜின் அவர் இன்ஜினா, இன்னொரு இன்ஜின் எடப்பாடி வகைரா இன்ஜின். அவர் சொல்றார், எடப்பாடி வகைரா இன்ஜினே ஒன்றுபட்ட இன்ஜின் கிடையாது. அது ஒருத்தன் போல்டுன்றான், ஒருத்தன் நென்றுன்றான், ஒருத்தன் ஹெட்டுன்றான், அது வேற விஷயம். ஆக எடப்பாடி இன்ஜினும் இந்தியாவுடைய மாண்புமிகு பிரதமர் இன்ஜினும் 2 இன்ஜின் தேவையாங்க. தலைமை எடுத்து சொன்னாங்க, ஏங்க 2 இன்ஜின் வேணும்னு சொல்றாருன்னாரு. அவர் சொன்னார், அது டபுள் இன்ஜின் கிடையாதுங்க, இந்த டப்பா இன்ஜினுங்க. டப்பா தாங்க அது இன்ஜினே இல்லைங்க. டபுள் இன்ஜின் கிடையாது, இந்த டப்பா இன்ஜின். நான் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் நான் பெருமைப்படுத்துவதற்காக சொல்லலை, எத்தனை பையில் அவர் எப்படி தான் கையெழுத்து போடுறான்னு தெரியல எனக்கு. ஒரு துறையில் இருக்கிற அமைச்சர்களே நாங்களே கோப்புகளை பார்த்து அதை கையெழுத்து போடுறதுக்கு நேரம் போகலன்னும் போது, எங்கள் அமைச்சர் இருக்கிற நான் சொல்கிறது எங்கள் அண்ணாச்சியினுடைய பையிலாக இருந்தாலும் கோப்பாக இருந்தாலும் என் கோப்பாக இருந்தாலும் முதலமைச்சருக்கு இருக்கிற கோப்பாக இருந்தாலும் அத்தனை கோப்புகளும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வருகிற கோப்புகளிலே இந்த மண்ணை சேர்ந்த தங்கந்தரசு தானே கையெழுத்து போட்டு கொண்டிருக்கிறார். அதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிற திட்டங்கள் எப்படி தெரியுமா? அவங்க சொல்கிற டபுள் இன்ஜினும் கிடையாது, டப்பா இன்ஜினும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசாங்கம் என்பது ஜெட் இன்ஜின் சொல்றான் பார், அதாவது விமானத்தையே வேகமாக போகிற ஜெட் இன்ஜின். ஜெட் இன்ஜின் போட்டது தான் தமிழ்நாட்டுடைய நிர்வாகம். அடுத்தது என்ன சொல்றார்? டபுள் இன்ஜின் வந்தால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் வேலை கொடுத்துருந்தீங்கன்னா உத்தரப்பிரதேசலையும், ஏன்னா உத்தரப்பிரதேசம் நீங்கள் தானே ஆள்றீங்க, பீகாரில் நீங்கள் தானே ஆள்றீங்க. உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரில் இருக்கிற இளைஞர்கள் அந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சா, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் இந்த ரயிலேருந்து இறங்குறத நான் அப்படியே பார்க்குறேன். தமிழை 10 பேர் தான் இறங்குறான், 90 பேர் உத்தரப்பிரதேச பீகார் தான் இறங்குறான். எங்கப்பா வந்தீங்கன்னு கேட்டால், ஒன்றும் இல்லைங்க, கொத்தனார் வேலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இளைஞர்கள், உத்தரப்பிரதேச இளைஞர்கள், பீகார் இளைஞர்கள் வேலைக்கு எங்கே வராங்க? தமிழ்நாட்டு. அவர் சொல்றார் பிரதமர், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம். இப்போ பீகாரில் ஆட்சியில் இருக்கிறீங்க, உத்தரப்பிரதேசம் வேலை கொடுக்குறதானே, உங்களை யார் தடுத்து நிறுத்தினாங்க? அங்கே கொடுக்க வேண்டியது தானே. நம்ம ஊரில் தான் சொல்லுவான், பூசணிக்காவை சோத்தில் மறக்காதியா, தெரிஞ்சு விடுவோம். பூசணிக்காவை சோத்தில் மறக்காதே, சோத்தில் மறந்தா பூசணிக்காய் தெரிஞ்சு. அடுத்து என்ன சொல்றார்? திருப்பரங்குன்றம் முருகனை அவமானப்படுத்தி விட்டார்கள். முருகனை அவமானப்படுத்தி விட்டார். முருகன் உங்களுக்கெல்லாம் தெரியும். முருகன் தமிழ் கடவுள், எங்க தமிழ் மண்ணிலே பிறந்த கடவுள், தமிழ் கடவுள் முருகன். நீ வட இந்தியாவுக்கு போனால் முருகன்லாம் கிடையாது, தெரியாது அவங்களுக்கு. முதல்ல பத்திரிகை நண்பர்கள் சேர்த்து சொல்கிறேன், முருகன் அவங்களாம் தெரியாது. அவன் முருகன் குறிஞ்சி கடவுள். அவன் குறிஞ்சி கடவுளாக இருந்தால்தான் குறிஞ்சி மண்ணில் பிறந்த வள்ளி அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். நான் சொல்கிறேன், மைண்டில் புரிஞ்சிக்க. அப்பயே அவர் கலப்பு திருமணம் பண்ணிக்கிறார் அவங்களுக்கு, என்ன மாதிரியே. நான் கலப்பு திருமணம் அதனால சொல்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன். குறிஞ்சி மண் கடவுள் அவருக்கு இஷ்டி பூரா தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தை பிள்ளைக்கு தெரியும் முருகன்னா. சொன்னவங்களுக்கு காவடி சிந்தனான்னு தெரியுமா? காவடி சிந்த கடுகு மரலில் பிறந்த அண்ணாமலை ரெட்டியார் எழுதுனது
காவடி சிந்து. கரெக்டாக நான் சொல்றது? நான் அப்பப்போ பெரிய வாத்தியார்ட்ட செக் பண்ணிக்கிறேன், எதுவும் தப்பாக சொல்லிடுறேன்னாப்பா. வாத்தியாருக்கெல்லாம் வாத்தியார் கல்வி மந்திரியாக இருந்தவர். நாம் அவமானப்படுத்திட்டோம். போன வருஷம்தான் நம்ம சேகர் பாபு, இந்த சேகர் பாபு எப்படின்னா திருத்தூருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கட்ட போகிறதுன்னு சொல்லுவாங்க. திருத்தூர் ஓடும்போது எங்கேயாவது மீறி ஓடிடக்கூடாது, கண்ட்ரோல்லே போகணும் அப்படின்றத கட்ட போடுறது. நம்ம சேகர் பாபுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி வளரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து கட்ட போடுற மந்திரி யாரான்னு கேட்டிங்கன்னா நம்ம சேகர் பாபு தான். ஒன்றை விட மாட்டேன்றாரு. சட்டசபையில் எழுதுனாக்கா இந்த ஆன்மீகத்தை பற்றி எல்லாம் பேசுகிறாரு பாரு, அப்படியே மயக்கமாயிடுறோம் நாங்கள்லாம். அவரெல்லாம் வச்சுக்கின்னு எந்த காலத்துலையும் நீங்கள் பிஜேபியெல்லாம் இங்கே வந்து கட்டாந்தரையில் நீங்கள் முளையிற மாதிரி தாங்கெல்லாம் முளையவே முடியாது. திருப்பரங்குன்றத்தில் நான் சொல்கிறேன், அவருடைய பெரிய சிறப்பான ஏற்பாட்டில் போன வருஷம் பழனிக்கும் கீழே இருக்கிற அடிவாரத்தில் அன்றைக்கு முத்தமிழ் முருகன் மாநாடு என்ற 3 நாள் மாநாடு முருகனுக்காக நடத்திய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. அப்புறம் எங்க முருகனை வந்து திருப்பரங்குன்றத்தில் அவமானப்படுத்திட்டோம். நேற்றைய முந்தைய தினம் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் எழுந்து சொல்லிச்சு, இந்துன்னுச்சு. தம்பி நீங்கள் இருந்தீங்களா? நீங்கள் இல்லை அன்னைக்கு. நீங்கள் ஏதோ ஒரு இதுக்காக வெளிநாட்டுக்காரனை கை கொலுக்க போட்டீங்க. நீங்கள் அன்னைக்கு அண்ணாச்சி இருந்தாருன்னு நினைக்கிறேன். இருந்தீங்களா அண்ணாச்சி? அந்த அம்மா எழுந்து இந்துக்களுக்கெல்லாம் இந்த ஆட்சி இருந்துச்சு, நான் பேசக்கூட மாட்டேன். நான் எழுந்தேன், நான் அப்படி கை காட்டின உடனே அந்த வளர்ந்த மனுஷன் பேரவை தலைவர் அப்பாவை என்னை விட்டார். நான் எப்பவுமே விஷயம் இல்லாத பேச மாட்டேன்னு தெரியும். எப்பவும் நான் வக்கீல் மாதிரி டாக்குமெண்ட்டோட போகிறாள். நான் டாக்குமெண்ட்டே எடுத்து விடுவேன். இந்துன்னுச்சு. நான் எழுந்தேன். நீங்கள் என்ன இந்துக்கு அத்தாரிட்டியான்னு கேட்டேன். முதல்ல என் அன்பு சகோதரியா, நீங்களாம் இந்துக்கு அத்தாரிட்டியா? இந்துக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி. என் சர்டிஃபிகேட்டில் இந்துன்னு தானே எழுதி வச்சுக்கிறாங்க. ஏவா வேலு இந்துன்னு தானே எழுதி வச்சுக்கிறாங்க. மந்துன்னா எழுதி வச்சுக்கிறோம். இந்து தான். இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேருடைய சான்றிதழ்களும் இந்து தானே இருக்கான். நாங்கள் இந்துக்கு எதிரி அல்ல, இருப்பொருளாம் இந்து தான். சட்டமன்றத்தில் பதிவாக இருக்குது. நாங்கள்லாம் இந்து தான். இந்துவை பாதுகாக்கிறோம். இந்து கோயிலுக்கு நான் சொல்றேன், 1947 சுதந்திரம் அடைந்த பொழுது ராஜபாளையத்தை சேர்ந்த முதலமைச்சரிலிருந்து ஆரம்பித்து அதுக்கு பின்னால் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரிலிருந்து அதற்கு தொடர்ந்து பிரகாச ராஜாவில் இருந்து பெருந்தலைவர் காமராஜில் இருந்து பெரியவர் பக்தவச்சத்தில் இருந்து என் தலைவர் அண்ணாவில் இருந்து என் நிஜமெல்லாம் இருந்திருக்கிற தலைவர் ஆனால் கலைஞரில் இருந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கு பின்னால் அம்மையார் ஜெயலலிதா, அதுக்கு பின்னால் இபிஎஸ் ஓபிஎஸ், இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற என் அன்பு தலைவர் திராவிட மாடல் நாயகர் அண்ணன் மு.க. ஸ்டாலின். இத்தனை முதலமைச்சர் இருக்கிறாங்க. டேட்டா எடு, நான் சவால் வர டேட்டா எடு. இந்த ஆட்சியில இந்து கோயிலுக்கு குடமுழுக்கு எடுத்ததிலிருந்து, அவர்கள் அனுபவித்திருந்த தனியார் நிலங்களை கையகப்படுத்துவதிலிருந்து எத்தனை கோடி ரூபாய் சிறப்பு செய்திருக்கிறார் என்று சொன்னால் இந்துக்கு வேண்டிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியா இல்லையா? டேட்டா இருக்குது. நான் வாய்ப்பந்தல் போடல. இத்தனை முதலமைச்சர்லே இன்னைக்கு கணக்கெடுத்து பார்த்தால் இந்துக்கள் திருக்கோயிலுக்கு அதிகமாக செய்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னா நான் இந்துக்கு எதிரியான்னு கேட்டேன். இங்க இல்ல, சட்டசபையில் நம்ம அன்பு சகோதரி மாதிரி தான் அது ஒரு சகோதரி தான். நான் பேசினா அது எப்பயுமே நல்லா காது கொடுத்து கேட்கும். இருந்தாலும் எப்போ விவரமாக தான் பேசுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எம்மதமும் சம்மதமே என்று பாரு. இந்துக்களுக்கு அவர் தான் அமைச்சர், இஸ்லாமியருக்கு அவர் தான் அமைச்சர், கிறிஸ்துவ பெருமக்களுக்கு அவர் தான் அமைச்சர். எல்லா மதமும் சம்மதம், அவ்வளவுதான். அப்புறம் எங்கெங்க நாங்கள் இந்து கோயிலுக்கு இவ்வளவு செய்கிறோம், முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்துகிறோம். நான் கேட்குறேன், ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற இந்துக்கும் அங்கே இருக்கிற இஸ்லாமியர் 2 பேரும் இன்னைக்கும் ஒன்றா தான் உட்காந்து டீ கடையில் சாப்பிட்டுங்கிறான். திருப்பரங்குன்றத்தில் அந்த கோயில் யாருக்கு? முதல்ல அவன் தானே தினம் காலை மாலையும் கும்பிட்றவன்.
அவன் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டீ சாப்பிட்டுக்கிறான் டீ கடையில். மதியானம் ஆனாக்க பிரியாணி நல்லா இருக்கும், ஓய் மச்சான் அங்கே போகலான்னு 2 போயிருக்கிறான். டெல்லியிலேருந்து வராங்கப்பா இங்கே. நீங்கள் வந்து திருப்பரங்குன்றம் முருகனை நீங்கள் அவமதிச்சிட்டீங்க. நான் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். வடக்கே இருந்து வருகிற மாண்புமிகுகளே, வடக்கே இருந்து வருகிற மாண்புமிகுகளே, உங்கள் பாச்சா தமிழ்நாட்டிலே பலிக்காது. தமிழர்கள் வீரம் உள்ளவர்கள், மொழி பற்று உள்ளவர்கள், இனப்பற்று உள்ளவர்கள், பகுத்தறிவாளர்கள். ஆனால் உங்கள் பாச்சா இங்கே மடிக்காது. மீண்டும் சொல்லுகிறேன், சரத்பாலா சொன்னார், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் 7வது முறையும் ஆளுவார்னு சொன்னார். நான் சொல்கிறேன், நான் கலைஞரோடும் நான் பயணித்தவன், காரிலே பயணம் பிடித்தவன். இரவு 10 மணிக்கு அவரை படுக்க வச்சுட்டு தான் எங்கள் வீட்டுக்கு போவேன், கடைசி அவர் நினைவாட்டில் இருக்கிற வரைக்கும். இது அண்ணாச்சிக்கும் தெரியும், தம்பிக்கும் தெரியும். ஏன்னா அண்ணன் கலைஞர் வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு போகிறதுக்கு 7 நிமிஷம்தான் ஆகும். அண்ணன் ஆற்காட்டு அண்ணா நகரில் இருந்தவர் புறப்பட்டுருவார். என் அருமண்ணன் கலைஞர் நம்முடைய டைம் ஆகுதுன்றார். எங்கள் மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனால் டைம் ஆகுதான். போலீஸ்காரெல்லாம் அப்படி தான் இருப்பீங்க நீங்கள். பொன்மணி மாத்த சாப்பிட்னு புரட்டுருவார். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த 4 நாட்கள் கலைஞரை நான் படுக்கையில் கொண்டு படுக்க வைத்து விட்டு நான் வந்தவன். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரோடு நான் 2 பழகிறவன். கலைஞர் தமிழ்நாட்டை 5 முறை ஆண்டிருக்கிறார். என் அண்ணன் தளபதியார் அவர்கள் 6 முறை ஆளுவார். இந்த 6 இல்லை, 1 அடுத்து 2 அப்புறம் இன்னும் 4 இருக்குது. பயப்படாதீங்க, கேபினட் உங்களுக்கு இடம் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட தம்பிமார்களை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி பெண்கள் சிரிச்சினே இருக்கிறீங்க. மொத்த திட்டம் உங்களுக்கு தானே போடுறாரு அவர், எங்களுக்கு எங்கே போடுறாரு? மொத்தமாக முதலமைச்சராக கையெழுத்து போட்டதுலேருந்து இப்போ இந்த பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தாருப்பார், அது வரைக்கும் பூரா மொத்தமாக உங்களுக்கு தான். அப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற என் அண்ணன் தளபதியார் மொழி வழியிலே என்றைக்கும் காம்ப்ரஸ் பண்ணிக்க மாட்டார். இந்த தமிழ் வாழ்வதற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டிருப்பவர். அவர் தனி மனிதன் அல்ல, தமிழ்நாட்டுடைய 8 கோடி மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு 8 கோடி மக்களுடைய உணர்வாக இருப்பவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். எனவே தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. நன்றி, வணக்கம். வண்டி பண்ணிங்க.